காசு எதுக்கு? பூசணிக்காய் காசு கேட்குமா? ஆமா, இந்த மாதிரி ஓசில அறக்கூடாதாக்கா? ஹாய், டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சதுமே டிஃபன் என்ன பண்ணுறது, லன்ச் என்ன பண்ணுறது, லஞ்சுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு எப்பவும் போல் குழப்பத்தோடு தான் ஆரம்பிச்சது. சரி, வீட்டில் பச்சைப்பயிறு இருந்துச்சு, அதை கடைஞ்சி டிஃபனுக்கு லஞ்சுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்சுக்கலான்னு பார்த்தா பச்சைப்பயிறு வேகவே இல்லை. இப்போ ரீசன்ட் டைமில் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வர இந்த பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, அப்புறம் இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் சீக்கிரமாக வேகவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதோ என்னமோ தெரியல. மறுபடியும் 2 விசில் விட்டு வெந்தது வரைக்கும் வேக வச்சு அப்புறம் அதை போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் வறுத்திருந்தேன். ஸோ பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வாழைக்காய், ஆப்பிள், அப்புறம் பேரிச்சம்பழம் வச்சுட்டு அந்த பச்சை பயிரையே சாதத்தில் போட்டு கிளறி லஞ்சுக்கும் சேர்த்து கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ பச்சை பயிறு லஞ்சுக்கு செட் ஆகாது, வேறு ஏதாவது தான் செஞ்சாகணும். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா? என்னது? காய் யாரு இது? யாராவது வந்து திட்ட போறாங்க. காசு எதுக்கு? பூசணிக்காய் காசு கேட்குமா? ஆமா, இந்த மாதிரி ஓசில அறக்கூடாதா? காசு ஏதாவது வச்சுட்டு தான் இருக்கணும்னு சொன்னாங்க அம்மா. நான் நேற்றே இதை பார்த்தேன். அதான் கவர் எடுத்துட்டு வந்திருக்கேன் உஷாரா. சூப்பர். இது இது கட் பண்ணுமா? அது கவர் ஓபன் பண்ணுங்க. பூசணிக்காய் சாம்பார் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஓனருக்கு ஒன்று கொடுத்துடலாம். நேற்று அவங்களும் நானும் தான் வந்து பார்த்தோம். பாருங்க, மிஷன் கம்ப்ளீட்டட். பூசணிக்காய் அர்த்தாச்சு. இப்போ காட்டின பிளேஸ் வந்து வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நேற்றுக்கு ஈவினிங் ஹவுஸ் ஓனரும் நானும் அங்கே நின்றுட்டு இருந்தப்போ இந்த பூசணிக்காய் இருந்ததை பார்த்தோமா, சரி இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதனால் நான் இன்றைக்கி போயிட்டு அறுத்துட்டு வந்து அவங்ககிட்டயே 2த்தையும் கொடுத்து உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அந்த சின்னதாக ஒரு மாதிரி இருந்ததை எடுத்துக்கிட்டு இந்த பெருசாக இருந்ததை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த பச்சை பயிரை டிஃபனுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக துவரம்பருப்பு வேக வச்சுட்டு அதில் வந்து இந்த பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலான்னு பூசணிக்காய் தோல் உரித்து சாம்பார் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கேரட் பொரியலும் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நாங்கள் கேரட் பொரியலும் பூசணிக்காயும் வச்சு இன்றைக்கி லஞ்சு சூப்பராக முடிச்சிக்கிட்டோம். பையனும் அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸோ அவன் இந்த மாதிரி காயெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுவான். அதனால் பூசணிக்காய் முதல்ல அவனுக்கு தான் டேஸ்ட் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பூசணிக்காயில் குழம்பு வச்சது.